பெண்ணிடம் தாலி செயினை பறித்து கொண்டு தப்பிக்க முயன்ற திருடனை பொதுமக்களே பிடித்து மரத்தில் கட்டி வைத்து உதைத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து திருடனை மீட்ட போலீசார் அவனிடம் நடத்திய விசாரணையில் தான் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன. யார் அவர், விவரங்கள் என்ன பார்க்கலாம். தங்களிடம் சிக்கியுள்ள இந்த திருடனை தான் பொதுமக்கள் மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சாத்தமங்கலத்தை சேர்ந்தவர் வசுமதி. இவர் மேலூர் சிவகங்கை சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை இருசக்கர வாகனத்தில் 2 பேர் பின்தொடர்ந்தும் வந்துள்ளனர். அருகே நெருங்கிய 2 பேரும் வசுமதியின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலி சங்கிலியை பறித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த வசுமதி தாலி சங்கிலியை விடாமல் இறுக பிடித்துள்ளார். ஆனால் பாதி அருந்த சங்கிலியை பறித்துக் கொண்ட 2 பேரும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். அப்பொழுது வசுமதி அலறி கூச்சல் போட்டுள்ளார். அவரது சப்தம் கேட்ட திரண்ட அக்கம் பக்கத்தினர் தாலி செயினை பறித்த 2 பேரையும் துரத்தியுள்ளனர். அவர்களில் ஒருவன் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியுள்ளான். ஆனால் மற்றொருவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். வந்தோடனே அந்த இடத்துல பைக்ல ஒருத்தனை செயின் அத்தை பார்த்துட்டேன். பார்த்தோன்னே ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. ஹெல்மெட் போட்டுருந்தேன். 2 பேரும் ஹெல்மெட் போட்டுருந்தாங்க. ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் ஹெல்மெட்டை போட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். தரத்தானு அந்த தேட்டர்கிட்ட போகும்போது நான் பிடிச்சிட்டேன். காரை விட்டு அடிச்சு தூக்கலான்னு தான் பார்த்தான். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். காரை விட்டு அப்படி ரன்னிங்ல இறங்கி அவனை பிடிக்கிறேன். ஜெயின் கேட்டை ஏறான். பிடிச்சி இழுக்கிறேன். பிடிச்சி இழுத்தோடனே நான் கத்தியை பார்க்கல. கையில் இந்த கத்தியை பிடிச்சி இழுத்தோடனே கத்தி இப்படி இழுத்தேன். அப்படியே லைட்டாக அப்படி இழுத்துச்சு. எனக்கு அடிபடல. லைட்டாக கையில் மட்டும் லைட்டாக இழுத்துச்சு. அதெல்லாம் அடிபடல. அப்படியே நான் விரட்டுறேன். திரும்பி விரட்டுறேன். சீமக்குள்ள எழுதி குதிச்சிட்டான். சீமக்குள்ள எழுதி குதிச்சோன்னே உள்ள நானும் எழுதுறேன். ஆனால் ஃபுல்லாக முள்ளா இருந்துச்சு. நம்ம ஓட முடியாது. அவன் ஏதோ சர்வீஸ்னால ஓடிப்பிட்டான். தகவல் அறிந்து வந்த மேலூர் காவல் நிலைய போலீசார் மரத்தில் கட்டி போடப்பட்டிருந்த திருடனை பொதுமக்களிடம் இருந்து மீட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அவனிடம் நடத்திய விசாரணையில் திருச்சியை சேர்ந்த கார்த்திக் என்பது தெரியவந்தது. அவனும் அவனது கூட்டாளியும் சேர்ந்து பல்வேறு வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். மேலும் அவனிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தில் பல வகையான நம்பர் பிளேட்டுகள் இருந்ததையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். 2 பேரும் ஊருக்கு ஊர் நம்பர் பிளேட்டுகளை மாற்றி வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்பொழுது கார்த்திக்கிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தப்பி ஓடிய மற்றொரு திருடனையும் தேடி வருகின்றனர். பெண்ணிடம் செயின் பறித்த ஆசாமி பொதுமக்களிடம் சிக்கியதும் அவனை மரத்தில் கட்டி வைத்து பொதுமக்கள் அடித்து உதைத்ததும் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.